السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة أن يدع طعامه وشرابه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து இரண்டாம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு: இறைவனை அடையும் நோன்பு எது? நோன்பின் மகத்துவத்தை தெரிந்திருக்கிறோம், நோன்பின் அவசியத்தை தெரிந்திருக்கிறோம். ரமலான் முழுக்க கடும் சிரமங்களுக்கிடையிலேயும் கடுமையான வெயிலுக்கிடையிலேயும் அல்லாஹ்வுக்காக உண்ணாமல் பருகாமல், ஹலாலான மனைவி இருந்தும் கூட அவளோடு கூடாமல் அல்லாஹ்வுக்காக என்று நாம் இந்த நோன்பை சுமார் 14 மணி நேரங்கள் அல்லாஹ்வுக்காக நோக்கிறோம். இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யப்படுகிற இந்த அமல் அல்லாஹ்வை அடைகிற அமலாக, அல்லாஹ்வை அடைகிற நோன்பாக மாற வேண்டும். அதல்லாம நாம நோன்பு வச்சோம், ஆனா அது அல்லாஹ்ட்ட போய் சேரல, நாம கஷ்டப்பட்டோம், ஆனா அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கல என்று அந்த நோன்பு மாறிவிடக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணும்? நோன்புனா என்ன? நோன்பனுடைய அவசியங்கள் என்ன? எது எது கண்டிப்பானது, எது செய்ய வேண்டியது, எது கண்டிப்பாக செய்யக்கூடாதது, குறைஞ்சபட்சம் இந்த இரண்டையும் மட்டுமாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன, ஆதாபுகள் என்ன, அதெல்லாம் ரெண்டாவது. குறைஞ்சபட்சம் எதுவெல்லாம் கம்பல்சரி நோன்புன்னு சொன்னா இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும், எதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது, இந்த இரண்டு மட்டுமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பா, அல்லாஹ்வை அடைந்த நோன்பா, அல்லது வெறுமனே நம்ம பேருக்கு பட்டினி கிடந்திருக்கோம், நாம குடிக்காம இருந்திருக்கோம், ஆனா இதுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தமே இல்லை என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொல்கிறார்கள். இது ஆதாபு தான், ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம் இல்லாமல் போனால் கூட நோன்பினுடைய முழு பலன் கிடைக்காது என்கிறார்கள். புகாரியினுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி. எந்த ஒரு மனிதன் நோன்பு வச்சிருக்கிறாரு, ஆனா நோன்பு வச்சுக்கிட்டே
கண்டதெல்லாம் பேசுறார், அவசியம் இல்லாத பேச்சுக்கள்லாம் பேசுறார், அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார். வல் அமல பிஹி, கெட்டவைகளை செய்கிறார், அசிங்கமான காரியங்களை செய்கிறார் என்றால் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஐயதஅ தஆமஹு வ ஷராபஹு, இவர் சாப்பிடாமல் இருப்பதினாலோ இவர் குடிக்காமல் இருப்பதினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. தேவையே இல்லை. கஷ்டப்பட்டு உண்ணாமல் இருந்தது, குடிக்காமல் இருந்தது, மனைவியோடு சேராமல், இது எல்லாமே அந்த காலம் முழுக்க இருந்தது வேஸ்ட் என்று ஆயிடுது. இப்போ அப்படி வீணாக்கலாமா? பல அமல்கள் அப்படித்தான். ரொம்ப சிரத்தையோடு செய்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம், ஆனால் அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு ஹஜ்ஜெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? இப்பெல்லாம் ரொம்ப சிரமம். எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் சரி, 7 லட்சம் 10 லட்சம்லாம் இல்லை, நீங்கள் 15 லட்சத்தை கொடுத்து ஒரு டிராவல்ஸில் ஹஜ்ஜு செஞ்சாலும் கூட உங்களுக்கு ஏ கேட்டகரி, சைத்தானு கல்லடிக்கிறதுக்கு பக்கத்தில் தான் உங்கள் இடம் என்றாலும் கூட நீங்கள் 3 நாள் நடந்து தான் ஆகணும். உங்கள் நடையை குறைக்க முடியுமா? நீங்கள் 15 லட்சத்தை கொடுத்துட்டீங்கிறதுனால அந்த நடை இல்லாமல் போயிடுமா? 7 தவாஃப்லாம் சுத்த வேணாம், எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுக்கு பதிலாக நான் சுற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? இந்த சிரமம் தான். இந்த சிரமத்தை ஏற்றுக்கணும். இந்த சிரமம் இருந்தால் தான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். இந்த சிரமம் இல்லைன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்காது. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அல்லாஹ்வுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ நம்முடைய பணங்காசுகளும் நம்முடைய உடல் உழைப்பும் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த உடல் உழைப்பு பிரயோஜனமா அமைஞ்சிருக்கா, கிடைச்சிருக்கா, நம்ம செலவு செஞ்ச அந்த பொருளாதாரம் பிரயோஜனமா போய் சேர்ந்திருக்கா என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் அடைந்த நோன்பாக, அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்த நோன்பாக நமக்கு மாறணும் அப்படின்னா சில விஷயங்கள் ரொம்ப அவசியம். அதுல முதலாவது எவ்வளவு நோன்புன்னு சொல்ல முடியும்? நோன்புனா என்ன? நோம்புனா சாப்பிடாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும், சஹர் நேரத்துல இருந்து இஃப்தார் வரைக்கும் டைம்லாம் இருக்கு, தெரியும் நமக்கு. இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மனைவியோடு சேரக்கூடாது. இந்த 3ஐயும் செய்யாம இருந்தா நோம்பு. இதை தாண்டி ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் 3மே செய்யல, 3மே பண்ணல, சாப்பிடல, குடிக்கல, காலையில சஹர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் சாப்பிடல, குடிக்கல, மனைவியோடு சேரல, எதுவுமே செய்யல. ஆனா இவருடைய பேரு, இதுக்கு பேரு நோம்பா அப்படின்னா மார்க்கம் சொல்வது இல்ல, அவர் நிய்யத்து வைக்கணும், அப்பதான் நோம்பாகும். நிய்யத்து இல்லாம நோம்பாக ஆகாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட பொறுத்தவரை புகாரியினுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின் நிய்யாத் தான் புகாரியினுடைய முதல் ஹதீஸ். அதான் அமல்கள் எல்லாம் நிய்யத்தை கொண்டுதான். அதோட ஸ்டாப். நிய்யத்தை கொண்டு என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன அர்த்தம்? அருளாளரான, அன்பாளனான, ரஹ்மானான, ரஹீமான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அவ்வளவுதான். பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. அல்லாஹ் பெயரை கொண்டு என்னது? அந்த வார்த்தை முடியுதா? அல்லாஹ்வின் பெயரை கொண்டு என்ன? நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ரொட்டி சாப்பிட்டா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ரொட்டி சாப்பிடுகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் சாப்பாடு சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சோறு சாப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். டீ குடிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு டீ குடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பிஸ்மில்லா அவ்வளவுதான். எதுக்காக பிஸ்மில்லா சொல்லப்படுதோ அந்த வார்த்தையை அந்த இடத்துல வைப்போம், அந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம். அப்படித்தான் அதுக்கு ஹபர்னு சொல்லுவாங்க. அது அப்படித்தான் முடியும். ஆனா அந்த முடிகிறது எதுவுமே சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஓதுகிறேன், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அவ்வளவுதான். அல்லாஹ்வின் பெயரை கொண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுல வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நிய்யத்து, இன்னமல் அமாலு பின் நிய்யாத், அமல்கள் எல்லாம் நிய்யத்தை கொண்டுதான். என்ன? ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, நிய்யத்தை கொண்டுதான் சிஹ்ஹத்தாகும். ஒரு அமல் இது கூடும், இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படின்னு சொல்றதுக்கு நிய்யத் வேணும்.
நியத்து இல்லைன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம தொழுதோம்ல, இஷா தொழுகிறோம்ல, இஷாவுக்கு 8:15 மணிக்கு உள்ள வந்தோம், இப்ப 8:45 உள்ள வந்தோம். உள்ள வரும்போது என்ன தொழுகை நடந்துட்டு இருக்கு? இஷா தொழுகை 8:45 சுபு தொழுகை நடக்கும், 8:45 மகரிப் தொழுகை நடக்கும் பள்ளியாசல்ல. 8:45 தெளிவா எழுதி போட்டிருக்கு, இஷா 8:45 போர்டுல எழுதி போட்டிருக்கு. 8:45 நம்ம உள்ள வந்தோம். உள்ள வந்தா இமாம் தொழுதுட்டு இருக்கிறார், நாம பேச அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டோம். இப்ப நாம இமாம் தொழுகிறது இஷா தான், நாம தொழுகிறது என்னது? நாம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும்ல, பின்னாடி நின்று எதுக்கு தக்பீர் கட்டணும்? எதை தொழுகிறதுக்காக தக்பீர் கட்டணும்? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு நமக்குமா? நான் தான் எதுக்கு தக்பீர் கட்டுறேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமே. நான் எதுக்கு தக்பீர் கட்டுறேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியுமே. வச்சுக்குவோம், நான் ஒரு இஷா தொழுதுட்டு வந்துட்டேன், நான் ஒரு இடத்துல 8:15 இஷா தொழுதாச்சு. இஷா தொழுதுட்டு நான் பள்ளியாசலுக்கு வர்றேன். இங்க 8:45 இஷா தொழுகை நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் தொழாம என் பாட்டில் படிக்கட்டு மேல ஏறி ரூமுக்கு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த ஆள்லாம் ஒரு அஜர்த்தா, பள்ளியாசல்ல கீழே தொழுகை நடந்துட்டு இருக்கு, இந்த ஆள் பார்த்தா ரெஸ்ட் எடுக்க போறாரு, ஊருக்கு தான் உபதேசம் பண்றாரு, ஊருக்கு தான் உபதேசம் பண்றாரு, எல்லாரும் கரெக்டா தொழுவுங்க கரெக்டா தொழுவுங்கிறாரு, அந்த ஆளே தொழுவாம என்ன செய்யறாரு? நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? மார்க்க என்ன அனுமதி கொடுக்குது தெரியுமா? ஒரு இடத்துல கடமையான தொழுகை நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் ஆல்ரெடி தொழுது முடிச்சுட்டேன், தொழுது முடிச்சுட்டு இங்க வரும்போது இங்க ஒரு ஃபர்து நடந்து கொண்டிருந்தா அதை விட்டுட்டு நான் போக கூடாது. போகாம என்ன செய்யணும்? பின்னாடி நின்று நஃபீலான தொழுகை தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி இதே இமாமத்துக்கு பின்னாடி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி 4 ரக்காத் தொழுவணும். இந்த 4 ரக்காத்து இமாமுக்கு இஷா, எனக்கு நஃபீல். எனக்கு இது இஷாவா? சரி, எனக்கு இது நஃபீல் அப்படின்னு எப்ப கன்ஃபார்ம் ஆகும்? நான் நியத் வைக்கணும், நான் நியத் வைக்கணும். ஏங்க 8:45 வந்தா இஷா தானுங்க தொழுவாங்க. ஏங்க 8:45 நான் ஆல்ரெடி இஷா தொழுதுட்டேன், நான் ஏன் திரும்ப இஷா தொழுவணும்? எனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் ஆல்ரெடி இஷா தொழுதுட்டேனே, திரும்ப ஏன் தொழுவ போறேன்? அப்ப நான் தொழுகிற தொழுகைக்கு நான் தான் என்ன செய்யணும்? நியத் வைக்கணும். நான் தொழுகிற தொழுகைக்கு இமாம் சாப் நியத் வைக்க முடியுமா? அல்லாஹ் அக்பர் 150 பேர் என் பின்னாடி நிற்கிறாங்க, யா அல்லாஹ் எல்லாரும் இஷாவுக்காக தக்பீர் கட்டுறோம் அப்படின்னா தக்பீர் கட்ட முடியும்? தக்பீர் கட்ட முடியாது. அவருக்கு மட்டும் நான் இஷாவை தொழுகிற அல்லாஹ்வுக்காக இமாமன், இமாமா நின்று நான் இஷா தொழுகை தொழுவிக்கிறேன் அப்படிதான் அவர் சொல்ல முடியும். பின்னாடி நிக்கிற நம்ம தான் நம்ம என்ன தொழுகிறோம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம தான் நியத் செய்யணும். அதனாலதான் நியத் அவசியமாகுது, கண்டிப்பாகிறது. நியத் இல்லாம பேசாம நம்ம பாட்டுல வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி 4 ரக்காத் தான் தொழுதோம், இதே இமாமுக்கு பின்னாடி தான் தொழுதோம்னாலும் அந்த தொழுகை இஷாவுடைய தொழுகையாக அங்கீகரிக்கப்படாது, இஷா தொழுகை ஆகாது. அதே மாதிரி இந்த நாள்ல ரமலானுடைய மாசத்துல காலையில 3:30 மணிக்கு 3:45 மணிக்கு எழுந்திரிச்சு பல்ல விளக்கி சோரத்துண்டு எல்லாம் செய்யறோம்னா எதுக்காக செய்யறோம்? எதுக்கு செய்யறோம்? நோன்பு வைக்கிறது தான் செய்யறோம், சும்மாவா? அப்ப இதுவே அடையாளம் இல்லையா? நம்ம நோன்பு வைக்க தான் சாப்பிடுறோம் அப்படின்னு இதுவே போதாதா? தனியா அல்லாஹ்ட்ட சொல்ல வேற செய்யணுமா? யாரெல்லாம் நான் உனக்காக ரமலானுடைய மாசத்தில் நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா? அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கண்டிப்பா சொல்லணும். சொல்லலன்னா நம்ம 3:30 மணிக்கு முழிச்சாலும் சரி, 4 மணிக்கு சோறு திண்டாலும் சரி, 4:45 அந்த சகர முடிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் நோன்பா இருக்காது, அதுக்கு பேர் நோன்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா ஷாஃபி இமாம் சொல்றாங்க, சஹருடைய நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி நியத் இருக்கணும். சஹருடைய நேரம் முடிகிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சணும்? நான் இன்னைக்கு இந்த ரமலானுடைய கடமையான நோன்பை நோக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சிடணும். நியத்து வச்சாதான் அதுக்கு பேரு ரமலானுடைய நோன்பு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் வித்தியாசம். ஒருவேளை தூங்கி 9 மணிக்கு முழிச்சோம் அப்படின்னா 9 மணிக்கு நியத்து வச்சுக்கலாம். லுஹருக்கு முன்னாடி, ஜவாலுக்கு முன்னாடி, 12 மணிக்கு முன்னாடி நியத்து வச்சா போதும். அது வரைக்கும் சாப்பிடக்கூடாது. 4:50 12 மணிக்குள்ள சாப்பிட்டு இருக்கக்கூடாது. விடி சகர்னு சொல்லுவோம்ல, முடிச்ச உடனே நியத்து வைக்கிறது. ஷாஃபி இமாமை பொறுத்தவரை சகர் நேரத்துல முழிக்கணும். முழிச்சாதான் விடிசகர் வைக்க முடியும். 7 மணிக்கு முழிச்சா விடிசகரும் வைக்க முடியாது. புரியுதா?
எனக்கு மட்டும் புரியுதா? உங்களுக்கும் புரியுதா? நம்ம ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா 4:50க்குள்ள சாப்பிடணும், நியத் வைக்கணும். ஒருவேளை கடைசி நேரத்தில் முழிச்சா டக்குன்னு நியத்து வச்சிடணும். நியத் மிஸ் ஆயிடுச்சு, சுபுஹ் தொழுகை முடிஞ்சிருச்சு, 5:30 மணிக்கு தான் முழிச்சோம், 6 மணிக்கு தான் முழிச்சோம்னா நோன்பு வைக்க முடியாது அந்த நாள்ல. அப்ப என்ன பண்ணணும்? நோன்பு வைக்க முடியலன்னாலும் நோன்பு மாதிரி இருக்கணும். நான் தான் நோன்பு இல்லையே, அதனால போய் இந்தியன் டீல தைரியமா டீ குடிப்பேன், வடை திம்பேன், திங்கக்கூடாது. நான் நோன்பு இல்லை, அதனால மதியம் பிரியாணி சாப்பிடுவேன், எல்லாத்துக்கும் முன்னாடி தொப்பியும் போட்டுட்டு பெரிய ஜிப்பாவும் போட்டுட்டு சாப்பிடுவேன், சாப்பிடக்கூடாது. நோன்பு மாதிரி வெளியில பாக்குற யாருக்குமே நமக்கு நோன்பு இல்லைன்னு தெரியவே கூடாது. இப்பவும் அப்படித்தானே, நோன்பு வச்சா யாருக்கு மட்டும் தான் தெரியுது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்காச்சும் நம்ம நோன்பு இல்லையா தெரியுமா? அப்படிதான் இருக்கணும். நோன்பு மாதிரி இருக்கணும். நோன்பு மாதிரியே இருந்துட்டு இன்னொரு நாள்ல விடுபட்டு போன இந்த நோன்பை கலா செய்யணும். அப்ப நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பா இருக்கணும்னா அதுக்கு முதல் நிபந்தனை நியத். அதுலயும் சில பிரச்சனைகள் வந்துருச்சு. நீயத்தை வாயிலெல்லாம் சொல்ல வேணாம், மனசுல வைக்கிறதுக்கு பேர் தான் நீயத். அது வரைக்கும் ஏத்துக்கிட்டாங்களே, அது வரை சந்தோஷம். நீயத்து வைக்கணும்னா சொன்னாங்களே, அதெல்லாம் நீயத்தெல்லாம் வைக்க வேணாம். சோறு திங்கிறதே என்னதான், நோம்புக்கு தானே சோறு திங்கணும். நமக்கு என்ன பைத்தியமா 4 மணிக்கு முடிச்சு சோறு திங்கிறதுக்கு? 4 மணிக்கு முடிச்சு சோறு திங்கிறோம்னா அது அப்போ நோம்பு தானே. அப்படி சொல்லாம நீயத்து வைக்கணும்ன்றதை ஏத்துக்கிறாங்க. அந்த நீயத்தை வாயால சொல்ல தேவையில்ல, மனசுல நினைச்சா போதும். மார்க்கமும் எல்லா இமாமும் அப்படிதான் சொல்லுவாங்க, மனசுல நினைச்சா போதும். ஆனா கன்ஃபார்மா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வேணும்னு சொல்லுவோம்ல, அந்த திருப்தி வேணும்னு சொன்னா வாயால சொல்லணும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கும் போது கையை 2 கையையும் ஒது செய்யறோம்ல, செய்யும் போது முட்டிக்கை வரைக்கும் தண்ணி படணும். அப்படிதானே? ஒது செய்யும் போது முகத்தை கழுவிடுவோம், முட்டுக்கை வரைக்கும் தருவோம். இந்த முகத்தை கழுகும் போது உச்சி ரோமத்துல இருந்து நாடிக்குழி வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் கழுகணும். கரெக்டா இந்த இடம் வரைக்கும் தண்ணியை ஊத்துனா, ஒருவேளை இங்க எங்காவது மிஸ் ஆயிருந்தது, ஒரு நூல் அளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு, இங்க ஒரு நூல் அளவுக்கு தண்ணி படல, கரெக்டா நம்ம இந்த முட்டி வரைக்கும் செஞ்சோம், இந்த இடத்துல கொஞ்சோண்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒது கூடாது. ஒது கூடாததுனால தொழுகையும் கூடாது, எல்லாமே வீணா போயிடும். அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? இந்த அளவு தானே கழுகுறது கடமை. இந்த அளவு கழுகுறது கடமையா இருந்தாலும் ஒரு சோனையில இருந்து மறு சோனை வர இவ்வளவு கழுகுனா போதும். ஆனா ஒது செய்யும் போது எது நல்லது தெரியுமா? இந்த இடத்துக்கு மேலையும் சேர்த்து, இந்த இடத்துக்கு பின்னாடியும் கழுகி, இந்த இடத்துக்கு கீழையும் சேர்த்து கழுகுறது நிம்மதி. இவ்வளவு தூரம் தண்ணி பட்டுடுச்சுன்னா கன்ஃபார்மா இந்த இடத்துக்குள்ள தண்ணி பட்டுடுச்சு அப்படின்னு நிம்மதியா வந்துடும். இந்த இடம் வரைக்கும் தான் கழுகணும், கையில முட்டிக்கை வரைக்கும் தான் கழுகணும். ஆனா முட்டிக்கைக்கு மேல வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் கழுகிட்டா எது கன்ஃபார்ம் ஆயிடும்? முட்டி உட்பட கழுகியாச்சுன்றது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிப்பாட்டல்ல, நாளைக்கு மறுமையில என்னுடைய உம்மத்தவர்களை நான் அடையாளம் காண்றதே இது மாதிரி எக்ஸ்ட்ரா செய்யறாங்கல்ல, இதை வச்சுதான் என் உம்மத்தை நான் அடையாளம் கண்டுபிடிப்பேன். எந்த அளவுக்கு இவர்கள் அதிகமாக கழுகுனாங்களோ, கடமையை விட அதிகமாக எந்த அளவு கழுகுனாங்களோ அந்த இடமெல்லாம் நூறால் பிரகாசிக்கும், ஒளிமயமா இருக்கும். இந்த நூரை வச்சு, இந்த பிரகாசத்தை வச்சு இது என்னுடைய உம்மத்தை சார்ந்தவங்கன்னு நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏன் எக்ஸ்ட்ரா ஏன் தொழுவணும், ஏங்க கழுகணும், இந்த அளவு தான் போதுமே அப்படின்னா இதுக்கு பேர் வரன்னு சொல்லுவாங்க, பேணுதல், நல்லது. இந்த அளவு சேர்த்து கழுகிட்டா கன்ஃபார்மா இதை கழுகிட்டோன்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரிதான் வாயால நவைத்து சோமகதின் அன்னதாயி ஃபர்தி ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா அப்படின்னு வாயால சொல்லிட்டா நியத்து வச்சிட்டோங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும். நியத்து வச்சிட்டோன்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். வாயால சொல்லல, மனசுல நினைக்கிறதுக்கும் அந்த டைம் வேணும்ல. நீங்க மனசுல நான் சொன்னல நியத்து, இந்த நியத்தை மனசுல நினைக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல. அப்படி நினைக்கணும்ல. அப்படி நினைக்கிற நேரத்தில் சொன்னா என்ன கெட்டு போச்சு? சொல்லக்கூடாது. மார்க்க எங்கேயாவது சொல்லியிருக்கா வாயால சொல்லக்கூடாது, சொன்னா ஹராமு, சொன்னா நோம்பே கூடாது, இப்ப யாராவது சொல்றாங்களா? சொல்றதுல என்ன கெட்டு போச்சு? ஏன் சொன்னா நல்லது.
வாயால சொல்றது நல்லது. அப்ப முதல் விஷயம் நம்ம நோன்பு என்பது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல் விஷயம் நியத்து. நாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா சஹருக்குள்ள நியத்து வச்சு முடிச்சிடணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா ஒருவேளை தவறி போனா ஜவாலுக்கு முன்பாக நியத்தை வச்சிடணும். நியத்து இல்லாம பசியோடு இருந்தாலும் பட்டினியோடு இருந்தாலும் அதுக்கு பேரு நோம்பல்ல. நோம்புக்குண்டான பலாபலன், நோம்புக்குண்டான பலன் அதனால கிடைக்காது. அப்ப முதல் விஷயம் நோம்புல அந்த நியத்தை வச்சு பிறகு ஏன் இது அவசியமாகிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நியத்து ஏன் தேவை? நியத்து வைக்கலன்னா என்னன்னு கேட்டோம்ல. நியத் வைக்கலன்னா மனோ இச்சைப்படி நாம நடக்க ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு நோம்பு வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, நியத்து வச்சாச்சு. நியத்து வச்ச பின்னாடி ஒரு புது மாப்பிள்ளைன்னு கற்பனை பண்ணிக்கங்களேன். 10 வருஷம் 15 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, 25 வருஷம் கல்யாணம், அந்த கப்பிள்ஸ் இல்லை. இது யாரு? புது மாப்பிள்ளை. நோம்புக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு கல்யாணமே ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. அவ்வளோ ஃப்ரெஷ். 10 நாள் தான் ஆச்சு, 10 நாளைக்குள்ள நோம்பு வந்துச்சு. இப்போ நோம்பு வச்சிருக்கிறாரு, சாப்பிட்டாரு. புது மாப்பிள்ள காலையில் எந்திரிச்சாரு, எந்திரிச்சு சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு. 4:50 போச்சு, 5:10 வாக்கு சொன்னாங்க, சுபுகு தொழுதாரு, எல்லாம் முடிஞ்சது. சுபுகு தொழுதுட்டு வீட்டுக்கு போனாரு தூங்குறதுக்காக. பக்கத்துல ஒய்ஃப் வந்து படுத்துட்டா. பக்கத்திலே ஒய்ஃப் இருந்தாங்க, 10 நாள் தான் கல்யாணம் ஆகிருக்கு. அவரு அப்படி இப்படி இருந்துட்டார், மனைவியோட சேர்ந்துட்டார். அட பாவி மனுஷா, நோன்பு வச்சிருக்கியே, நோன்பு வச்சுட்டு மனைவியோட சேரக்கூடாது அப்படின்னா, நான் எங்க நோன்பு வச்சேன்? நான் சாப்பிடதான் செஞ்சேன், நோன்புலாம் வைக்கலையே. நான் என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன். என்ன செய்யல? நோன்புலாம் வைக்கலையே. நான் இதெல்லாம் இது மனைவியோட சேர்ந்துட்டா பெரிய தப்பு, பெரிய இது கஃபாரா கொடுக்கணும். இதுக்காக கஃபாராங்கிறது சும்மா கிடையாது. ஒரு அடிமையை உரிமை விடணும், அது இப்ப இல்லை. 60 நோன்பு தொடர்ந்து வைக்கணும், ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. 59 நோன்பு வச்சுட்டோம், 60வது நோம்புல ஜுரம் வந்துருச்சு, வைக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். பொதுமாப்பிள்ளலாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. அதனால நோன்பு வச்சுட்டா பேசாம ரூமுக்குள்ள போகவே கூடாது. ஹாலில் பெட்டை போட்டு போட்டு தூங்கிடணும். ரூமுக்குள்ள போனா வம்பு தான் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயதான சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நோன்பு வச்சிருக்கேன், நோன்பு வச்சுட்டு என் மனைவிட்ட முத்தம் கொடுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் +2 நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது பிள்ளைங்களுக்கு. அதனால +2 பசங்களாம் வந்திருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். அப்புறம் +1 புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருது, அப்புறம் 10th ஆரம்பிச்சிருது. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. அதனால தைரியமா சில விஷயங்களை பேசலாம். பொதுவாக இந்த பிள்ளைங்களையும் வச்சுட்டு பேசுறதுக்கு வைக்கப்பட்டு பல சட்டங்கள் சொல்ல முடியாமே போகுது. புது மாப்பிள்ளையா இருந்தா என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போ ஒரு வயசானவர் வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் நோன்பு வச்சிருக்கேன், நோன்பு வச்சுட்டு என் மனைவிக்கு முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமா கொடுக்கலாம், அதனால நோம்பெல்லாம் முடியாது போங்கன்ட்டான். ஒரு சின்ன இள வயசு பையன் புது மாப்பிள்ளை, அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நான் நோன்பு வச்சிருக்கேன், என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. கிழவனுக்கு ஒரு சட்டம், குமரனுக்கு ஒரு சட்டமா? அவர் கேட்டா கொடுக்கலாம்னு சொல்றாச்சு, இவர் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னா, அவர் 60-65 வயசு ஆகி போச்சு. இனி அவர் பொண்டாட்டி முத்தம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒன்றும் நோம்பெல்லாம் முடியாது. ஆனா நீ அப்படி கிடையாது, இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்க, நீ முத்தம் கொடுத்தா சும்மா இருக்க மாட்டேன், முத்தம் கொடுப்ப, அப்புறம் உன்னால இருக்க முடியாது, உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உன் கண்ட்ரோலை மீறி போயிடும், நோம்பு முறிஞ்சிடும், கஃபாரா கொடுக்க வேண்டியும். அப்ப அதுக்கு எது பெஸ்ட் அப்படின்னா, இதுக்கு எது காரணமா இருக்கோ அதை விட்டுறது. அதாவது முத்தம் கூட கொடுக்காம இருக்கிறது சிறப்பு. முத்தம் கொடுத்தா முடியுமா? நோம்பு முடியாது. முத்தம் கொடுத்த பின்னாடி சில வேலைகள் செய்வதில்ல, அதனால நோம்பு முறிஞ்சிடும். அதனால சின்ன வயசு பையனுக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ பொண்டாட்டிக்கு முத்தமே கொடுக்காதேன்னாரு. அப்ப புது மாப்பிள்ளையா இருக்கிறவங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, சுகுவுக்கு பின்னாடி தூங்க போகும்போது 2 பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்கணும்னு நினைக்க கூடாது. பேசாம நம்ம வெளியில வந்து தலைவாணி தூக்கி போட்டு படுத்துணுமே தவிர, காலையில கடை திறக்க போற வரைக்கும் வெளியே தான் கிடக்கணுமே தவிர உள்ள இருக்கக்கூடாது. கதவை லாக் பண்ணக்கூடாது. கதவை லாக் பண்ணி பக்கத்திலே இருந்தா ஒருத்தனால அவனை மீறி சில விஷயங்கள் நடந்து போச்சுன்னா பெரிய வேலை செய்யணும். 60 நோன்பு தொடர்ந்து வைக்கணும், அல்லது 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லைன்னா
பேசாம சாப்பாடையாவது கொடுத்துடலாம். வயிறார சாப்பாடு கொடுக்கணும். 60 மிஸ்கின்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும். இது ஒரு நோம்ப முடிச்சா. இது மாதிரி வேற வேற அடுத்தடுத்த நோம்புன்னா ஒவ்வொரு நோம்புக்கும் இது மாதிரியான விஷயம். இப்போ நிய்யத்து ஏன் அவசியம்னு புரியுதா? ஒருத்தன் சாப்பிட்டான், அந்த நேரத்துல 4:50க்குள்ள அவன் தண்ணி கிண்ணிலாம் குடிச்சு முடிச்சுட்டான். அப்புறம் வந்து தொழுதுட்டு போய் படுத்தான். படுக்கும்போது அவனுக்கு ஆசையை மீறிச்சு. இப்ப நீ நோன்பு முறிச்சிட்ட, நீ கஃபாரா கொடு அப்படின்னு புதுமாப்பிள்ளைகிட்ட சொன்னா, புதுமாப்பிள்ளை சொல்றாரு, நான் எங்க நோன்பு வச்சேன், சோறு தான் தின்றேன், சோறு தின்றா நோம்பாயிடுமா? அதனால தான் நிய்யத்தை வைங்கன்னு சொல்றது. நிய்யத் வை. நீ நோம்பா இல்லையா முதல்ல அதை சொல்லு, கன்ஃபார்ம் பண்ணு. நீ பொண்டாட்டி கூட படுக்காம சேராம இருந்துட்டா அப்புறம் நான் நோம்பு வச்சிருக்கிறேன், நான் 4 நோம்புதோட அதுக்கப்புறம் ஒண்ணுமே சாப்பிடலையே, நான் நோம்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்படி ஏதாவது தேவை ஏற்பட்டுட்டா, நான் நோம்பெல்லாம் வைக்கலையே, நான் காலையில சும்மலா சாப்பிட்டேன், நான் நோம்பே வைக்கலையே அப்படி சொல்றது. இதுக்கு வழிவகிக்க கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா நீ நோம்பு இல்லையான்னு 4:50க்கு முன்னாடி சொல்லு. நோம்பு வச்சிருக்கியா இல்லையா? அப்ப நிய்யத்து முக்கியம். நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் போய் சேர்றதுக்கு முதல்ல நிய்யத் அவசியம். அந்த நிய்யத்தை கம்பல்சரி கண்டிப்பாக வைத்தே ஆகணும். எல்லா இமாம்கள்ட்டையும் அதான். எந்த இமாமும் நிய்யத் வைக்க வேணாம்னு சொல்லல. எல்லா இமாமும் சொல்றாங்க நிய்யத்தை அவசியம், கண்டிப்பாக நிய்யத் வைக்கணும். நிய்யத் வைக்கிறது வாயால சொல்ல தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதையும் மாத்துங்க. மாத்திட்டு வாயாலவே சொல்லுங்க. சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. சொன்னாதான் கன்ஃபார்மா நமக்கு என்ன முடிவாகும், நம்ம நிய்யத்து வச்சிருக்கோம், நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம்ன்றது கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு பிறகு நோன்பு வச்ச பிறகு மீறி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத விஷயங்கள், இது எல்லாத்துல இருந்து நீங்கணும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உண்ணாம குடிக்காம இருக்கிறதுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க பசிச்சிருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அல்லாஹ் தன்னையே உங்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கான்ல, அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? தேவையில்லாத கவுலு ஜூர்னா கெட்ட வார்த்தைகள், கெட்ட பேச்சுக்கள், அவசியமில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பார்க்கக்கூடாது. தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது. இங்கேயே உட்காந்து மேட்ச் பார்க்குறாங்க. கீழே தொழுது நடந்துட்டு இருக்கு, தராவி தொழுது உட்காந்து எவ்வளோ பேர், சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, மொபைலை வச்சு மேட்ச் பார்க்குறான். அப்போ ஐபிஎல் வந்துடும். அப்புறம் 20க்கு மேலே ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிடறான். என்னென்னலாமோ செய்கிறாங்க. நோன்பு வைக்கும் போதும் பள்ளியாசலாம் அதெல்லாம் யோசனையே, அதெல்லாம் அந்த சிந்தனையே இல்லாமல் போயிடுது. அப்ப இந்த தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்க்கணும். நோன்பு வச்சிருக்கிறோம் எண்ணம் இருக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் இந்த காலங்கள்ல செய்யணும். 2 நபர்களுக்கு தான் நோன்பு வேணாம், கம்பல்சரி வைக்க கூடாது. நான் நேத்தே சொன்னேன், அது பெண்கள். அந்த பெண்ணும் மாதவிடாய் வரக்கூடிய அந்த நாள்ல, மாதவிடாயா இருக்கக்கூடிய நாள்ல சுத்தம் ஆகும் வரைக்கும் நோன்பு வைக்க கூடாது. நோன்பு வச்சாலும் கூடாது. அந்த பெண் என்ன செய்யக்கூடாது? நோன்பு வைக்க கூடாது. அதே மாதிரி பிரசவ தீட்டு, குழந்தை பெற்றிருக்கிறாங்க, குழந்தை பெத்த பெண்ணு குழந்தை தீட்டு முடிஞ்சு குளிக்கிற வரைக்கும், அதுலயும் சில சட்டங்கள் இருக்கு. பெண்களுக்கு சொல்ல வேண்டிய சட்டங்கள் ரொம்ப இருக்கு. ரொம்ப விஷயங்கள்ல பெண்கள் வந்து மூட பழக்க வழக்கங்கள் தான் பின்பற்றுறாங்க. பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா 40 நாள் 4 மாசம் இப்படிலாம் கணக்கு வச்சுக்குவாங்க. கணக்கு வச்சு அந்த கணக்கு முடிகிறதுக்கு பின்னாடிதான் தொழுகையா ஆகும். இந்த பிரசவ தீட்டு ரத்தம் நிக்கிறது இருக்குல்ல, அது 1 செகண்ட்ல கூட நிக்கலாம்னு இமாம்கள் சொல்றாங்க. ஒரு நாள்ல ஒரு பெண்ணுக்கு பிரசவ தீட்டு, குழந்தை பெத்தெடுத்துட்டா, குழந்தை பெத்தெடுத்த பிறகு தீட்டு வருது இல்ல, ரத்தம் வருது இல்ல, அந்த உதிரப்போக்கு, ரத்தப்போக்கு சில பெண்களுக்கு 2 நாள் 3 நாள்ல கூட நின்றுலாம், 1 வாரத்துல கூட நின்றுலாம், 10 நாள்ல கூட நிக்கலாம், அதிகமா 40 நாள் வரைக்கும் வரலாம். இப்ப பெண்கள் என்ன செஞ்சிடறாங்க, 10 நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த பிரசவத்தீட்டு நின்றுட்டாலும் கூட 40 நாள் வரைக்கும் தொழுவ கூடாதுன்றதுல கன்ஃபார்ம் ஆயிடுறாங்க. இல்ல, 10 நாள்ல நின்றுடுச்சுன்னா 11வது நாள் குளிச்சு சுத்தமாகி அந்த நாள்ல இருந்து தொழுக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் நோன்பு. ஒரு பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரமலான் பிறை 1ல குழந்தை பெற்றெடுத்தா, அந்த குழந்தை பெற்றெடுத்து ஒரு 10 நாள்ல அந்த பெண்ணுக்கு அந்த பிரசவத்தீட்டு ரத்தப்போக்கு நின்றுடுச்சு அப்படின்னா 11வது நோம்பிலிருந்து வைக்கிறது கடமையாயிடும் அந்த பெண்ணுக்கு.
40 நாள் டைம் இருக்கு, மாசம் ஃபுல்லா நோன்பு வைக்க தேவையில்ல, அப்படி இருக்கக்கூடாது. இந்த 2 பேருக்கு மட்டும்தான் மார்க்கத்துல கம்பல்சரி நோன்பு வைக்க கூடாது என்கிற நிலைமை. ஆண்களை பொறுத்தவரை எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆண்களுக்கு நோன்பு வைக்க கூடாது என்கிற சட்டம் இல்லவே இல்லை. நோன்பு வைக்காம இருக்கலாம் என்கிற சட்டம் தான் இருக்கு. பிரயாணத்துல போனா நோன்பு வைக்காம இருக்கலாம். வயது முதிர்ச்சி, ரொம்ப வயசாகி போச்சு, வயசானதுனால நீண்ட நேரம் தாக்கு பிடிக்காது, சாப்பிடாம இருக்க முடியாது, காலையில அதிகமா சாப்பிடவும் முடியாது, 80 வயசாச்சு 85 வயசாச்சு, நோன்பு வைக்க முடியல அப்படின்னா நோன்பு விடலாம். ஏதாவது சில நோய்கள் இருக்கு, நோய்களுக்கு கூட நான் அடிக்கடி சொல்றேன், நோய்னா தலைவலி வைத்த வலிக்கு பேர் நோய் இல்லை. ஒரு நல்ல டாக்டர், மார்க்கத்தை அறிந்த ஒரு டாக்டர், நீங்க நோன்பு வச்சா உங்களுடைய வியாதி அதிகமாகி மரணமாயிடுவீங்க, மௌத்தா போயிடுவீங்கன்னு சொல்றாரு. நீங்க நோன்பு வச்சா பசி தாங்க முடியாம மௌத்தா போயிடுவீங்கன்னு சொல்றாரு. அப்பத்தான் நோன்பு விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. தாங்க முடியும், சக்தி இருக்கிறது. இப்ப சுகர் வந்தா நோன்பு விட்டுறாங்க, பிபி இருந்தா நோன்பு விட்டுறாங்க. ஆனா எவ்வளோ விஷயங்கள் டாக்டர்ஸ், மற்ற டாக்டர் சொல்றாங்க பிபிக்கும் சுகருக்கும் நோன்பு தான் நல்ல மருந்து, நல்ல கண்ட்ரோல் நோன்புனால கிடைக்குது. அதனால நம்ம முதல்ல தயாராகணும், அவ்வளவுதான். நமக்கு என்ன எண்ணம்னா, நோன்பு வச்சு பாதிலே மௌத்தா போனா அல்ஹம்துலில்லாஹ்னு நினைக்கணும். நம்ம என்ன நினைக்க கூடாது, நோன்பு வச்சு பாதிலேயே நோன்பு துறக்கிற மாதிரி வந்துட்டேன் அப்படிலாம் யோசிக்க கூடாது, பயப்படக்கூடாது. என்ன நினைக்கணும், நோன்பு வைக்கிறேன், என்னால் முடியலை, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எல்லாத்தோட சேர்த்து நோன்பு வச்சுட்டேன், 12 மணிக்கு 1 மணிக்கு வயசு போய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எப்படியாவது தாங்கலான்னு நினைக்கிறேன், மௌத்தாயிடுச்சு, மௌத்தாவே போயிட்டேன், என்ன கெட்டு போச்சு, என்னைக்காவது ஒரு நாள் போறது தானே, நல்ல மௌத் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை எந்திக்கும் போது நோம்போட எந்திப்போம். அல்லாஹ்ட்ட எந்திக்கும் போது எவ்வளோ காலம் ஆனாலும் சரி, கியாமத்துக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அவ்வளோ காலமும் நோன்பு இருந்த மாதிரியே ஹுக்கும் செஞ்சு அல்லாஹ்ட்ட எந்திக்கும் போது நோம்போட எந்திச்சா அல்லாஹ் தான் நமக்கு என்ன செய்வான், ஜூஸ் கொடுத்து நோன்பு திறக்க ஏற்பாடு பண்ணுவான். இல்லை, உண்ணாவிரதம்லாம் இருந்தா தலைவர் ஜூஸ் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடிச்சு வைப்பாரா இல்லையா? அப்ப நம்ம நோன்பு வச்ச நிலைமையில மௌத்தா போனா நம்ம எப்ப நோன்பு திறப்போம்? நமக்கு யார் நோன்பு திறக்க ஏற்பாடு பண்ணுவா? அல்லாஹ் மஹ்ஷர்ன நாளையில அல்லாஹ் நம்மளை எழுப்பும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்வான், என்ன இவ்வளவு நாளா நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க, ஜூஸ் குடிச்சு நோன்பு திறங்க அப்படின்னு சொர்க்கத்து பானத்தை தந்து நோன்பு. இது வேணாமா? இதுக்கு நமக்கு ஆசை இல்லையா? இது கிடைக்கணும்ன்ற ஆசை இல்லையா? இப்ப எப்பவுமே சரி, இதுக்கு பயப்படக்கூடாது. அப்ப ஒரு நல்ல பயம், ஆனா மார்க்க அனுமதிக்கு. உங்களுக்கு பயம் இருக்கு, ஐயோ மௌத்தா போயிடுவோம் பயமா இருக்கு, விடுங்க. சும்மா வயிற்று வலி வந்துடும், தலைவலி வந்துடும், பசி வந்துரும்ங்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நோம்ப விடக்கூடாது. அப்ப நல்ல ஒரு டாக்டர் சொன்னா அப்ப நோம்ப விடலாம். பால் கொடுக்கக்கூடிய பெண்மணி அவங்களுக்கு சொன்ன நல்ல டாக்டர் சொன்னார்னா அந்த பெண்ணும் நோம்ப விடுவதற்கு அனுமதி. இது எல்லாமே பாருங்க அனுமதி தான். அனுமதினா என்ன அர்த்தம்? இவங்க விடுவதற்கு அனுமதி இருக்கு, ஆனா இதையும் தாண்டி செஞ்சா நல்லது. அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம்ங்கற அந்த ஆயத்துல வயின் துதீஉ கைருல் லக்கும், ஆனால் அவர்கள் அந்த நோன்பை நோற்றால் அது அவர்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் சொல்றான். நோன்பு இவங்க விடலாம், இதையும் மீறி அவங்க நோன்பு வச்சா அது அவங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். அதே மாதிரி நோன்பு சஹருக்கு முன்னாடியே என்ன செஞ்சணும்னா, பேஸ்ட் எல்லாம் போட்டு பிரஷ் எல்லாம் போட்டு பல்லெல்லாம் விளக்கணும். அப்புறம் சுபஹ் தொழுதுட்டு ஒரு தடவை படுத்து திரும்ப 9-10 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு போறதுக்கு முன்னாடி திரும்ப நம்ம பல் விளக்குறதா இருந்தால் பேஸ்ட் உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த பேஸ்ட்லையும் உதாரணமாக க்ளோஸ் அப் நல்லா இனிச்சு கிடக்கும், போடுறதுக்கே நல்லா இருக்கும், பிள்ளைங்கலாம் சும்மாவே சாப்பிடுவாங்க. அது மாதிரி பேஸ்ட், இனிப்புள்ள பேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்பல்சரி போடக்கூடாது. அது போட்டு அந்த இனிப்பு வாட நாக்குல ஏறி உள்ளுக்குள்ள போனா நோன்பு முறிய வாய்ப்பு இருக்கு, நோன்பு முறிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாம், அனுமதி இருக்கு. ஆனா வேணான்னு மார்க்கம் சொல்லுது. ஏன், என்ன காரணம்? ஒரு நோன்பாளியினுடைய வாயினுடைய துர்நாற்றம் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மனமானது, அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பிடிக்கும் பிடிக்காததெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது பேர் மிளகுப்பால். நீங்களாம் டீ குடிச்சிங்களா? நான் மிளகுப்பால் பிடிக்கிறேன். மிளகுப்பால் எனக்கு பிடிக்கும், சில பேருக்கு சுத்தமா பிடிக்காது. இதை மனுஷன் குடிப்பானா அப்படின்னு கூட கேட்பாங்க, புரியலையோ? சில பேருக்கு பிடிக்கலன்னா அது யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடும். இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா, இதெல்லாம் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிக்குமா? பிடிக்காது. நாம சிலதை சாப்பிட்டுட்டு பா இது மாதிரி வரவே வராது அப்படி சொல்லுவோம். அதே பொருளை இன்னொருத்தர் சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு சி இதை போய் எப்படிதான் சாப்பிடுறாங்களோ அப்படி சொல்லுவார். இந்த பிடிச்சது பிடிக்காததெல்லாம் ஆளை பார்த்து என்ன செய்யும்? மாறும். அதனால அல்லாஹ்விடத்தில் இது கஸ்தூரியை விட உங்களுக்கு அது நாத்தமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது பிடிக்காம இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வாடை ஒரு நோன்பாளியினுடைய நோன்பு நோற்ற நிலையில் அவனுடைய. அதனாலதான் லுஹருக்கு பின்னாடி மிஸ்வாக் செய்யறோம்ல, பல் துலக்கிறோம்ல, முன்னாடி இருந்தா பரவாயில்லை, செய்யாம இருக்கிறது நல்லது. லுஹருக்கு பின்னாடி பல் விளக்குறது மக்ரூஹ், நல்லது இல்லை, செய்யக்கூடாது. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? பல் விளக்கி சுத்தமா பல் விளக்கிட்டு வந்து பேரிச்சம்பழமும் தண்ணியும் குடிக்கக்கூடாது. அது மக்ரூஹ், நல்லதல்ல. கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வாடை இருக்கணும். அது அல்லாஹ்விடத்தில் மிக புனிதமானது. அப்ப இந்த இப்படிப்பட்ட நோன்பு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும்? போய் சேரும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பாக அது மாறும். அதே மாதிரி சில சமயத்துல நோன்பு வச்ச நேரத்துல திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, ஒரு இன்ஜெக்ஷன் போடுற ஒரு சூழல் இருக்கு, மாத்திரை சாப்பிட முடியாது, நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடலாமா? போடலாம், பிரச்சனை இல்லை. சில சமயத்துல ரொம்ப மயக்கம் ஆயிடுச்சு, குளுக்கோஸ் ஏத்தலாமா? ஏத்தலாம், மார்க்கம் சொல்லுது. குளுக்கோஸ் கூட ஏத்திக்கலாம். அதுக்காக கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி தெரியுது, பேசாம ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏத்திடுவோம், கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி ஏத்தலாம், நோன்பு முறியும். முடியாத நிலைமையில ஒருத்தர் ஏத்துறாருன்னா நோம்பு முடியாது. ஒருத்தர் வேணும்னு, சில பேர் இருக்காங்க அப்படி, கொஞ்சம் ஒரு மாதிரியா டயர்டா தெரிஞ்சா உடனே நேரம் போவாங்க, படுத்து என்ன ஒரு 2 பாட்டில் ஏற்றி விடுங்க சார் டாக்டர் அப்படின்னு ரொம்ப க்ளோஸா போய் சும்மா பேருக்கு போய் அதை சாப்பிட்ற மாதிரி, ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 பாட்டில், என்னங்க 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்தேன் தெம்பாயிடுச்சு அப்படின்னு. அப்படி குளுக்கோஸ் ஏற்றக்கூடாது. அப்படி குளுக்கோஸ் ஏற்றுனா நோம்பு முறிஞ்சிடும். வாமிட் சில பேருக்கு சில சந்தர்ப்பத்தில் நோன்பு வச்சு சகர் கஷ்டப்பட்டு தொழுதுருவோம், அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல விசேஷமான சாப்பாடாக இருக்கும், சகரில் சாப்பிட்ருப்போம், கொஞ்சம் ஓவராக சாப்பிட்ருவோம். இப்போ சுபுவுக்கு வந்து கீழே எந்திரிச்சு குனிஞ்சு ருக்கு சஜிதாலாம் செய்வோமா, செஞ்சு முடிச்ச உடனே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். வீட்டுக்கு போன உடனே வாமிட் வரும். இப்போ இந்த வாமிட்டு தன்னால வந்து வாய் ஃபுல்லா, வாய் நிறைய வாமிட் வந்தாலும் கம்மியா வாமிட் வந்தாலும் நோம்பு முறியாது, பிரச்சனை இல்லை. அப்படியே நோம்ப கண்டினியூ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சில சமயங்கள்ல வாமிட் வெளியில வந்து வெளியிலையும் வராது, உள்ளேயும் போகாது, நடுவில் நிற்கும். அப்படி நிற்கும் போது வெளியில துப்ப முடியாம வெளியில வர்ற ஒன்ன திரும்ப விழுங்கிட்டா நோம்பு முறிஞ்சிடும். சில சமயத்துல சாப்பிட்டோம், வாமிட் வரல, ஆனா நெஞ்சு அரிச்சுக்கிட்டே இருக்கு, நல்ல கறி நல்லா இருக்கேன்னு சொல்லி கூட 2 துண்டு சாப்பிட்டோம், சாப்பிட்ட உடனே சமைக்க மாட்டேங்குது, உடனே நெஞ்சு கறிக்குது. வாமிட் வந்தா நல்லது மாதிரி தெரியுது, வாமிட் எடுத்துட்டா ஃப்ரீ ஆயிடும், ஒன்னாகாது. சில பேருக்கு அப்படி இருக்கும், வாமிட் எடுத்துட்டா ஃப்ரீ ஆயிடுவாங்க, நல்லா ஆயிடுவாங்க. வாமிட் வராத வரைக்கும் உயிரை வாங்கிடும், கஷ்டப்படுவாங்க. அதனால என்ன செய்வாங்க, 2 விரல உள்ள விட்டோமா, 4 குத்து குத்துணுமா, அப்படி கப்பான எடுத்துட்டோம்னா வாய்க்கு பிடிச்சிட்டு ஃப்ரீ ஆயிடுவாங்க. இப்படி நாமலா நெஞ்சு கரிப்பு ஏற்பட்டுச்சு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாமலா வம்படியா வாமிட் எடுத்தா அந்த வாமிட்டு கம்மியா இருந்தா நோம்பு முடியாது. வாய் ஃபுல்லா கப்புன்னு வந்துருச்சு அப்படின்னா நோம்பு முறிஞ்சிடும். நம்ம வம்படியா நாமளே எடுத்திருக்கோம், வாமிட் எடுத்திருக்கோம், இருந்ததை எடுத்திருக்கோம். இதனால உங்களுக்கு பலகீனம் ஏற்பட்டாலும் சரி, பலகீனம் ஏற்படல, நான் 6:30 மணி வரைக்கும் தாங்குவேன், நான் இப்படியே நோம்பு இருந்துடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும், நீங்க வேணும்னு வாமிட் எடுத்ததனால நோம்பு முறிஞ்சிரும். நோம்பு முறிஞ்சிடும்னா என்ன அர்த்தம், 6:30 மணி வரைக்கும் நோம்பு திறக்கிற வரைக்கும் நோம்பாளி மாதிரி இருக்கணும். அப்பவும் சோறுல திங்க கூடாது, அப்பவும் காப்பி அடிக்கூடாது, தம் அடிக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. நோம்பாளி நோம்பு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படியே இருப்போம். 6:30 மணிக்கு எல்லாம் நோம்பு திறக்கும் போது நாமளும் நோம்பு மாதிரி நோம்பு திறந்துக்கணும். திறந்துட்டு இன்னொரு நாள் இந்த ஒரு நோம்பை கல்லா செய்யணும். ரமலான்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஒரே ஒரு நோம்பை திரும்ப நம்ம என்ன செய்யணும், கல்லா செஞ்சணும். இது அதே மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல இப்போ 4:50 கறி சாப்பிட்றோம், கறி போய் பல்ல நின்றுக்கும். நான் அடிக்கடி இதுல இஃப்தார்லையும் சொல்லியிருக்கேன், இஃப்தார்ல இந்த கூத்தெல்லாம் நடக்கும். நம்ம சம்சா கொடுக்குறாங்க, சம்சால கறி சம்சா, நம்ம அது பத்தாதுன்னு சிலது வாங்கிட்டு வருவோம் ஐட்டம்லாம், அதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த கறியெல்லாம் சாப்பிட்டாதான் நமக்கு நோம்பு திறந்த மாதிரி இருக்கும். இப்போ நோம்பு திறந்துடுறது, நோம்பு திறந்தோன்னா அங்கங்கே போய் மாட்டிக்கும் வரிசையா.
பார்த்துட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அஜர்த் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதிட்டு இருப்பார்ல, நமக்கு வேலை இல்லை, சும்மா தானே பின்னாடி நிற்போம். சும்மா நிற்கும் போது அப்படியே நாக்கு என்ன செய்யும், அப்படியே போவோம், துளாவும். இங்கே நிற்கிறது அப்படியே வரும், இங்கே நிற்கிறது கொஞ்சம் எடுப்போம், அங்கே நிற்கிறது எடுப்போம், எடுத்து அப்படியே உள்ள போவோம். இப்படி தொழுகையில இருந்து சாப்பிட்டா தொழுகை போயிடும். கடுகளவை விட அதிகம்னு வருது. கடுகை விட ரொம்ப கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன கறி கடுகை விட கம்மியாக இருக்க போது, இவ்வளவு பெரிய துண்டு ஓட்டிட்டு அதை எடுத்து சில பேர் என்ன செய்யறதுன்னா கையை வச்சு நோண்டி எடுத்து உள்ள விட்டுருவாங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கோம், அப்படி நடக்கும். வேணும்னு அவ்வளவு அப்படி எடுத்து உள்ள போயிடுச்சுன்னா தொழுக முடியும். நோம்பு நம்ம சகர் வச்சுட்டு வந்தோம், சுபுவுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதோ பல்லுல ஒட்டி இருந்தது, அதனாலதான் அதுக்கு முன்னாடி வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிக்கணும்னு சொல்றது. வாய் கொப்பளிச்சுட்டா ஓரளவு இருக்கிறதெல்லாம் எடுத்து வாய் கொப்பளிச்சிருவோம். அதையும் மீறி இருந்து நம்ம 4:50க்கு பிறகு நாம அந்த இருந்த பல்லிடுக்குல இருந்தத கடுகளவை விட கொஞ்சம் அதிகமா இருந்ததை எடுத்து வாய்க்குள்ள அனுப்பிட்டா நோம்பு முறிஞ்சிடும். நோம்பு முறிஞ்சிடும். தம் அடிக்க கூடாது. தம் அடிச்சா நோம்பு புரியும். தம் அடிச்சா நோம்பு புரியும். புகை பிடிக்கிறதுனால என்ன செய்யும், புகை உள்ள வரைக்கும் போகும். உள்ள வரைக்கும் புகை போறதுனால நோம்பு முறிஞ்சிடும். சில சந்தர்ப்பங்கள்ல இப்போ தொழுதுட்டு போய் படுப்போம், படுத்து 10 மணிக்கு எந்திப்போம். எந்திக்கிறதுக்குள்ள தூக்கத்திலேயே நமக்கு ஸ்கலிதமாயிடும், விந்து வெளியாயிடும். தூக்கத்துல சில சமயம் ஹீட், உடம்பு ஹீட்னாலையும் வரும், சில சமயத்துல கனவுகள் மூலமாகவும் வரும், ஏதோ ஒண்ணு. ஆனா நம்மளுடைய எந்த இதுவும் இல்லாம சுயமாக தூக்கத்துல நமக்கு அதே மாதிரி ஸ்கலிதம் ஆயிடுச்சு, குளிப்பு கடமை ஆயிடுச்சு அப்படின்னா அதனால நோன்பு எந்த சந்தர்ப்பத்திலையும் முடியாது. சுய இன்பத்தினால் அது மாதிரியான சூழல் ஏற்பட்டா நோம்பு முறியும். அதையும் தெரிஞ்சுக்கணும். இல்ல யதார்த்தமா தூக்கத்துல வெளியாச்சு, தூக்கத்துல ஏற்பட்டுச்சு. சில பேருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அப்படி ஏற்படுற, லொஹருக்கு பின்னாடி ஏற்படலாம், அசருக்கு பின்னாடி தூங்கும் போது ஏற்படலாம். இதுல எதுலையுமே எப்ப ஏற்பட்டாலும் நோன்பு முடியாது. ஆனா குளிக்கும் கம்பல்சரி. வந்த உடனேயே குளிப்பு கடமையாயிட்டு குளிச்சு. இவைகள் எல்லாத்திலையும் இப்ப சொன்ன எல்லாத்திலையுமே நோன்பை முறிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நோன்பு முறிஞ்சிடும். திரும்ப அதற்கு பதிலாக ஒரு நோன்பு கல்லா செஞ்சா போதும். நம்மளை அறியாம தண்ணி குடிச்சிட்டோம், நம்மளை அறியாம எதையாவது சாப்பிட்டுட்டோம், நோன்பு முறியாது. எல்லாத்துக்கும் தெரியும். வம்படியா வேணும்னே சோறு சாப்பிட்டு, வம்படியா வேணும்னே தண்ணியை குடிச்சு நோன்பை முறிச்சா கல்லாவும் செய்யணும், கஃபாராவும் கொடுக்கணும். கஃபாரான்னா ஒரு மனைவி இடத்தில் உறவு கொண்டு நோன்பு முறிச்சா என்ன தண்டனையோ அந்த தண்டனை, அடிமை உரிமை விடணும். அது இல்லைன்னா 60 நோன்பு தொடர்ச்சியா வைக்கணும், அல்லது 60 மிஸ்கீன்களுக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக மிஸ்கீன்களுக்கு உண்டான சாப்பாடு கொடுக்கணும். இவைகள் எல்லாமே கடமையாகும். அப்ப இந்த விஷயங்கள் ரொம்ப அவசியமானது. நான் இன்னும் ஆதாபுகள் ஒழுக்கங்கள்லாம் ஒண்ணுமே அந்த பக்கமே போல. கண்டிப்பா என்ன செய்யணும், கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, அதை மட்டும் சொல்லியிருக்கேன். இதுல பேணுதல் இருந்தால் மட்டும்தான் நாம காலையிலிருந்து இஃப்தார் வரைக்கும் இருக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்த நோன்பாக மாறும். இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டு போனால், செய்ய வேண்டியதை விட்டுட்டோம் அல்லது செய்யக்கூடாததை செஞ்சுட்டா அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத நோன்பாக மாறும். அதனால் அல்லாஹ்வுக்கு இந்த பசியினால, இந்த தாகத்தினால் எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு இருக்காது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய நோன்புகளை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நோன்பாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في رمضان وتوفقنا يا الله بالصيام والقيام وتلاوة القرآن. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة
الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله